ட்ரம்ப் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? போர் நிறுத்தத்திற்கு 2 நாடுகளும் தயாராகிவிட்டன அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நீங்கள் இதில் ஒரு மிக முக்கியமான செய்தியை பார்க்கணும். ஈரான் போர் நிறுத்தத்தை கேட்டதா? கேட்கல. முதன்முறையாக ட்ரம்ப் ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கிட்ட அடிபணிஞ்சு போயிருக்கிறார். ஈரானுடைய இறையாண்மை அந்த அரசால் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. என்ன? தயவு செஞ்சு போரை நிறுத்திடுங்க அப்படின்னு ட்ரம்ப் போய் ஈரானுடைய காலை பிடிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எதனால் ட்ரம்ப் இவ்வளவு பயந்து போய் ஈரான் கிட்ட வந்து போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுக்கு ஒத்துழைங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? அதுக்கு ஒரு ஒரு நீண்ட லிஸ்ட் இருக்குது. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். எந்த காரணமும் இல்லாமல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் இல்லையா? தாக்குதல் நடத்தி அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான அணு விஞ்ஞானிகள், அதே மாதிரி மிக முக்கியமான இராணுவ தளபதிகள் எல்லாம் வந்து கொல்லப்படுகிறார்கள் இஸ்ரேலால். இப்போ இது முடிஞ்சதும் எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, ஈரான் அதோட ஸ்ட்ரக் ஆகிடும். இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்துருச்சு இல்லையா ஈரானுக்குள்ளே, அப்போ இனி ஈரான் எப்படி எழும்போம்? எல்லாருக்குமே திடுக்கிட்டு போனாங்க, என்ன நடக்கும் அப்படிங்கிறதே தெரியல அப்படின்னு. ஆனால் ஈரான் என்று சொல்லக்கூடிய நாடு அதை தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு நேரடியாக இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்தியது. அதுவும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், இதுவரையிலும் இஸ்ரேலை பற்றி என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள்? இரும்பு திரை. இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு இரும்பு திரை. அது ஊடுருவி உள்ளே போகிறது அப்படிங்கிறது கஷ்டம், எதுவுமே நடக்காது. அவங்களுடைய அயன் டோம் என்று சொல்லக்கூடிய நவீன தொழில்நுட்பம் எது உள்ளே போனாலும் தடுத்து நிறுத்திடும்லாம் சொல்லி ஒரு பில்டப் கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை முதன்முறையாக ஈரான் உடைத்து நொறுக்கியது. ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய நாடு சின்ன பின்னமாகி போனது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய பொருளாதார கட்டமைப்பான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், பல அடுக்குமாடி கட்டிடங்கள், மைக்ரோசாஃப்ட் நிறுவனம், பங்கு வர்த்தக கட்டிடம், இஸ்ரேலுடைய ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாக நடைபெறக்கூடிய ஹைப்பா துறைமுகம், இவற்றையெல்லாம் துல்லியமாக தாக்குதல் நடத்தி ஈரான் நாங்கள் யார் தெரியுமா அப்படிங்கிறத அதை நிரூபித்தார்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், ஈரான் இந்த தாக்குதலுக்கு பிறகு என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? உலகத்திற்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கு. உலகத்திற்குன்னா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும், இந்த குண்டு போட்டு விளையாடுறது, இந்த சும்மா இருக்கிறவனை நோண்டி விடுறது, அதெல்லாம் பண்ணால் ஈரான் மாதிரியான நாடு இனிமேலாக சும்மா இருக்காது அப்படிங்கிறத அவர்கள் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஈரான். பங்கருக்குள்ளே இருந்த இஸ்ரேலிய மக்கள் கூட கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. ஆனால் இஸ்ரேலில் எத்தனை 100 பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிற தகவலை இன்னமும் இஸ்ரேல் வந்து வெளியிடலை. ஏன்னா அவன் சொல்ல மாட்டான், ஏன்னா அவனுக்கு அது பிரச்சனை, அதனால் அவன் சொல்ல மாட்டான்.